பாத்தியா? இந்தா. ஏய், நான் சொல்லித்தரேன். இப்படி அப்புறம் கண்ணம்மா, உன் ஆசைப்படி பீச்சுக்கு வந்தாச்சு. சந்தோஷம் தானே? ஆக்சுவலா நம்ம இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. யோசிச்சு பாரு, இந்த பீச்ல மனித காலடி படாத இடமே இருக்காதுல்ல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான காதலுக்கு இந்த கடற்கரை மணல் தான் சாட்சி. ஆனா இந்த லவ் பண்றவங்க எதுக்கு எப்பவுமே பீச்சுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆனா நீ இங்க ஒரு நாள் வந்த, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு மறந்திருக்கும். நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்க வந்த, ஆனா நான் என் உயிரை தேடி வந்தேன். ஆனா இது என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்கவே முடியாத இடம். என்ன, உங்க அப்பாவை எல்லாரையும் மறந்துட்டு உயிரையே விட்டுடலான்னு நீ முடிவெடுத்து வந்து நின்ன இடம். உன்னை எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு கடைசியில இங்க வந்து கண்டுபிடிச்சேன். குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு நீ சாகலான்னு வந்து நின்னப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? இனிமே நம்ம லைஃப்ல எந்த நிலைமையிலையும் ஒரு குழந்தைக்காக நமக்குள்ள சண்டை வரவே கூடாது. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படின்னு அப்ப பேசணும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், சாகுற நிலைமையே வந்தாலும், ஒருத்தர் ஒருத்தர் பிரியாம துன்பத்திலையும் இன்பத்திலையும் சேர்ந்தே இருப்போம்னு அப்ப பேசணும். ஞாபகம் இருக்குல்ல? என்னை பொறுத்தவரையும் அன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தினதான் நினைக்கல. நம்ம ரெண்டு பேருமே மறுபிறவி எடுத்திருக்கோம் அப்படிதான் நினைச்சேன். அந்த வகையில இந்த இடம் நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதனால்தான் மாமா நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். புரியல கண்ணம்மா? ஹாஸ்பிட்டல்லே நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். யார் யாரோ வந்துட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் பீச்சுக்கு வரலான்னு சொன்னேன். ஓ, அப்ப நீ பீச்சுக்கு போகணும்னு சொல்ல வரல, பீச்சுக்கு கூட்டு வந்து வேற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக கூட்டு வந்திருக்க. என்னடா அது ஆச்சரியமா இருக்கே. வழக்கமா என் கண்ணமா இந்த மாதிரி பில்டப்லாம் தரமாட்டாளே. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். என்னவா இருக்கும்? சொல்றேன் மாமா, அது மட்டும் நீங்க கேட்டா இந்த வங்கக்கடலையே என் பேருக்கு எழுதி வைப்பீங்க. அவ்வளவு பெரிய மேட்டரா? சரி, ஓகே, நானே கெஸ் பண்றேன். உங்க அப்பாக்கு உடம்பு சரியாயிடுச்சு. புடிச்சிட்டேன். உங்க அம்மா கனவுல வந்தாங்க, கரெக்டா? வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை சித்தியும் பாட்டி திருந்திட்டாங்களா? அதானே, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. வேற என்னவா இருக்கும்? கடலே வெட்டி 1000 வருஷமா ஆள அடிச்சிட்டு இருக்கல. என் கண்ணம்மா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு சொல்லு. ஓய், என்னன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டோம். என் கையை பிடிச்சு பாருங்க. இங்க இல்ல, இங்க. ஏய், உனக்கு என்ன ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லே சொல்லிருக்கலாம்ல. ஒரு ஜுரத்துக்கோ தலைவலிக்கோ நான் மாத்திரை கொடுத்துருப்பேன். ஐயோ லூசு மாமா, ஒழுங்கா கண்ணு மூடி என் நாடிய பிடிச்சு கவனமா கேளுங்க. அது உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்ல காத்திருக்கு. கேக்குறேன், ஆனா ஒரு ஃப்ளோல நீ என்னையே லூஸ் மாமான்னு சொல்லிட்டல்ல, மறக்க மாட்டேன். இப்ப கேட்க போறீங்களா இல்லையா? ஒரே இறைச்சலா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே கேட்கல கண்ணம்மா, நீயே சொல்லிட ப்ளீஸ். மாமா, நல்ல மனசை ஒரு நிலையில வச்சு சுத்தி இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு தியானம் பண்ற மாதிரி கேளுங்க.
கேட்டுச்சா மாமா? நிஜமா கண்ணம்மா? ஆமா மாமா. உங்க உயிர் என் வயித்துல வளருது மாமா. டேட் தள்ளி போயிருக்கு மாமா. அறிவுமணி பிரெக்னன்சி டெஸ்டர் வாங்கி கொடுத்தா. இனி காலையில தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டபுள் லைன் வந்துச்சு மாமா. இதே இடத்துல வச்சுதான் எனக்கு நீ உனக்கு நான், இனிமே இதான் நம்ம வாழ்க்கைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை, நம்மளோட ரத்த உறவு வந்துருச்சு மாமா. உங்களோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு மாமா. இன்னும் 10 மாசம் கழிச்சு, இல்ல இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்களும் நானும் அப்பா அம்மா ஆயிட்டோம் மாமா. மாமா காலையில உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் என்கிட்ட லேட்டா சொன்ன? பயமா இருந்துச்சு மாமா. எதுக்கு பயம்? கெட்டது சொல்ல பயப்படலாம், நல்லது சொல்ல யாராவது பயப்படுவாங்களா? அதுக்கு இல்ல மாமா, இது 98% தான் கரெக்டா இருக்கும், 2% தப்பா இருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. அதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு சேஃப்டிக்காக போடுறது. வா முதல்ல வீட்டுல போய் சொல்லலாம். வா மாமா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. இப்போ உடனே போய் சொல்ல வேண்டாமே, முறைப்படி டெஸ்ட் எடுத்துடலாம். என்ன கண்ணம்மா நீ, இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் ரிசல்ட் ஓகே தான். அது இல்லாம நானே உன் நாடி பிடிச்சு பார்த்தேன். நான் ஒரு டாக்டர், நான் சொன்னா நம்ப மாட்டியா? அப்படி இல்ல மாமா, எனக்கு என்னமோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லலாம்னு தோணுது. எதுக்கு டெஸ்ட்? நீ கர்ப்பமா இருக்க, அத என் மனசு நம்புது, உன் மனசு நம்புது இல்ல. இதுக்கு மேல எதுக்கு டெஸ்ட்? குழந்தை இல்லன்னு எவ்வளவு கரிச்சு கொட்டினாங்க. அவங்க அத்தனை பேர் முன்னாடியும் சும்மா சிங்கம் மாதிரி போய் நிப்பேன். தைரியமா சொல்லுவேன், என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கான்னு. வா முதல்ல போலாம். இரு, இந்த நிமிஷத்துல இருந்து என் கண்ணம்மாவோட கால் இந்த மண்ணில் படக்கூடாது. வா மாமா ப்ளீஸ். வேணாம் மாமா, யாராவது பார்க்க போறாங்க. பார்க்கறவங்க பார்க்கட்டும், வா கண்ணம்மா. போதும். சித்தி, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்ன அறிவு அப்படி கேட்ட? சௌந்தர்யா சும்மா பிரமாதமா சமைப்பா. அகிலனும் பாரதியும் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்ல யார் சமைச்சாங்கன்னு நினைக்கிறேன்? எல்லாம் சௌந்தர்யா தான். ஓ, அப்ப வேலைக்காரங்க? அதெல்லாம் மத்த வேலைங்களுக்கு தான். அதுலயும் முக்கியமா சௌந்தர்யா சந்தோஷமா மட்டும் இருந்துட்டான்னு வையேன், சமையல் ரூம்குள்ள யாரையும் அலோவ் பண்ணவே மாட்டா. வாசனை சும்மா வீடு ஃபுல்லா கம கமன் மணக்கும். வாசல் வரைக்கும் வாசனை போகும்னா பாத்துக்கேன். என்ன வேணுப்பா? நீங்க சொல்றத பார்த்தா சித்தி ஒரு பெரிய சமையல் ராணியா இருப்பாங்க போலியே. சித்தி, எங்களுக்காக ஒரு நாள் சமைச்சு தாங்களேன். உங்க கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க எங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கு. அறிவு, அப்பா சொன்னதை கவனிச்சியா? அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாதான் சமைப்பாங்களாம். நீ அவங்கள சந்தோஷப்படுத்தி காட்டு, அப்புறமா அவங்க சமைப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
சித்தி டென்ஷன் ஆகணும்னா சொல்லு, 10 செகண்ட் வேலை. சந்தோஷப்படுத்துறதா இருந்தா சித்திக்கே அதெல்லாம் டச் விட்டு போச்சே. ம். என்ன அறிவு, என்கிட்ட இருந்து போட்டு வாங்கி என் பொண்டாட்டிய கலாய்க்கிறியா? ம்? அம்மா மாமா விடுங்க மாமா, விடுங்க. ஐயோ மாமா விடுங்க. டேய் 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 பாரதி, என்னடா? ஏய் என்னடா அவன் இப்படி கண்ணம்மா தூக்கி வச்சிருக்கானே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்களா? என்ன விஷயம்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்னை விட நீங்க எல்லாரும் தான் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் அவ என்ன பண்ணாலும் அதையெல்லாம் கண்டுக்காம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த. இப்போ மொத்தமா தரையில கால் படாம தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாமா, கண்ணம்மா இந்த வீட்டோட மகாராணி. இனிமே இவளோட கால் இந்த தரையில படக்கூடாதுமா. தரையிலேயே கால் படக்கூடாதுங்கிற அளவுக்கு மகாராணி அப்படி என்னப்பா சாதனை பண்ணிட்டாங்க? இறக்கி விடுங்க மாமா ப்ளீஸ். சும்மா இரு. ரொம்ப பயமா இருக்கு, இறக்கி விடுங்க. என்ன கண்ணம்மா சொல்லிடலாமா? சொல்லிட்டா? டேய், நீ குடுக்குற பில்டப் ரொம்ப ஓவரா இருக்குடா. தயவு செஞ்சு என்னன்னு சொல்றா. இப்ப மட்டும் நீ சொல்லலன்னு வையேன், அஞ்சலிக்கு என்னவா இருக்குன்னு தலைக்குள்ளேயே தண்டவாளம் போட்டு ரயில் ஓட்டிட்டு இருப்பா. கில். சொல்றேன், நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்துற அந்த செய்தியா கண்டிப்பா சொல்லதான் போறேன். ம். கண்ணம்மா உன் வாயில நீயே சொல்லிடுறியா? மாமா ப்ளீஸ் இறக்கி விடுங்க. முதல்ல நீ சொல்லு. டேய், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. சொல்றேன். அம்மா, இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த நொடி உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இதை நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. எஸ், கண்ணம்மா கர்ப்பமா இருக்கா. டேய், நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. அப்போ இந்த வீட்ல கொஞ்ச நாள்ல கையோமையும் சத்தம் கேட்க போகுது. அப்பா, நீங்க தாத்தாவ போறீங்க. அம்மா, நீங்க பாட்டியாவ போறீங்க. என்னம்மா ஏதோ பேசாம அமைதியா இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும் வேணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நிஜமாவா பாரதி? ஆமாம்மா, இன்னைக்கு காலைல தான் கண்ணம்மா வீட்லயே செல்ஃப் டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கா. அதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். நானும் கைப்பிடிச்சு பார்த்தேன். 2 நாடி துடிக்குதுமா. இவ வயித்துல இந்த வீட்டோட வாரிசு வளருதுமா. இப்படி ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வரும்னு நாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதான் ஒரு வாரமா தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு கண்ணம்மா சொல்லிட்டு இருந்தாளா? ஆமாப்பா. பாரதி, ஆஸ் அ டாக்டரா கர்ப்பமா இருக்கிற பொண்ண கண்டபடி இப்படி தூக்கி வச்சுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அவளை இறக்கி விடு. இறக்கி விடுறா. அவளை அப்படி உட்கார சொல்லு. கண்ணம்மா போய் உட்காருமா. வா.
பாரதி, அம்மா. மறுபடி ஹாஸ்பிட்டல்ல எல்லா டெஸ்டையும் எடுத்து பாத்தியா? இல்லம்மா, அது ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தானே வர, எடுத்திருக்க வேண்டியதானே? இல்லம்மா, வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். சரி, அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு அப்படியே ஓடி வந்துட்டோம். சரி, நாளைக்கு முதல் வேலையா போய் எல்லா டெஸ்டையும் எடுத்துரு. லேட் பண்ணிடாத. சரிம்மா. ஐயோ ஏய், ஏன் ஏய், கண்ணம்மா. அறிவு. நீங்க இரு. இதே மாதிரி அன்னைக்கு வாமிட் எடுக்கும் போதே உஷாரா இல்லாம போயிட்டேன். என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ, கண்ணம்மா கர்ப்பமாயிட்டா? அவதான் நம்பர் 1 இருப்பா. அஞ்சலி அம்மா இனிமே நம்பர் 2 தானா? அம்மா, இப்போ நீங்க ஹாப்பி தானேம்மா? டேய் பாரதி, உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்லடா. அவ முகத்துல தான் சந்தோஷத்தை காட்டிக்கலையே தவிர அவ கால் தரையில படவே இல்லை. என்ன சௌந்தர்யா, நான் சொல்றது சரிதானே? சரி, போய் உட்காரு. அதாவது இந்த சந்தோஷமான தருணத்துல என்னோட கோரிக்கை என்னன்னா, நாளை காலையில நம்ம வீட்ல சித்தி தான் சமைக்க போறாங்க. மம்மி, ஐம் ரியலி எக்ஸைட்டட். கண்ணம்மா கர்ப்பமா இருக்கிறத கொண்டாட, புது பேருப்புள்ளியோட வருகையை செலிப்ரேட் பண்ண தன்னோட கையால விதவிதமா சமைச்சு போட்டு நம்ம எல்லாரையும் அசத்த போறாங்க. சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் சௌந்தர்யா, புது பாட்டியான சௌந்தர்யா. அத பத்தி கவலையே பட வேணாம். நாளைக்கு சௌந்தர்யா சும்மா அசத்திருவா பாரு. பாரதி, அம்மா. அவளை கூட்டிட்டு உள்ள போ. ஓகே, வா. ஏய், லிஃப்ட்ல கூட்டிட்டு போடா அவளை. சரிம்மா, வா. எஸ், கண்ணம்மா கர்ப்பமா இருக்கா. இவ வயித்துல இந்த வீட்டோட வாரிசு வளருதுமா. எப்படி இது நடந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. கண்ணம்மாக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி? ஐயோ, ச்சே. அவ கர்ப்பமா இருக்கான்னதும் அத்தை அப்படியே தலைகீழா மாறிட்டாங்க. உட்கார சொல்றாங்க, வேலை பார்க்க கூடாதுங்கிறாங்க, இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் வேற சொல்றாங்க. ஒரே நாள்ல அவ இந்த வீட்டு மகாராணி மாதிரி ஆயிட்டா. ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டான்னா அவ்வளவுதான். அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சம் கொஞ்சமா அத்தையோட கோவம்லாம் என் மேல திரும்பிடும். ஏற்கனவே அகில என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கான். இதுல அத்தையும் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். இந்த வீட்டோட வாரிசை நான் தான் பெத்தெடுக்கணும்னு அம்மாவும் பாட்டியும் அத்தனை தடவை சொன்னாங்க. ஆரம்பத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ இந்த அகிலம் பக்கத்துல வந்து பேசக்கூட மாட்டேங்கிறான். இதுல எங்க இருந்து குழந்தைய பெத்துக்கிறது? எல்லாமே சொதப்பிருச்சு. குடுகுடுப்புக்காரன் சொன்னது, குருவி கூடு கட்டினது எல்லாமே உண்மைதான். நிம்மி வந்து சொன்னப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். நான் தான் அசால்ட்டா விட்டேன். எனக்கு குழந்தைய இல்லைன்னா கூட பரவாயில்ல, கண்ணம்மாக்கு பிறக்கவே கூடாது. அவளுக்கு குழந்தை இல்லாத வரைக்கும் தான் இந்த வீட்டில் அத்தைக்கிட்ட எனக்கு மதிப்பும் மரியாதையும். இல்லை அடுத்த நாளே என்னை செல்லா காசாக்கிடுவாங்க. இப்போ என்ன சொல்லி அதை தடுக்கிறது?